கட்சித் தாவல் மனுக்கள் நிலுவையில் இருந்தாலும் எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு, தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தது. தகுதி நீக்க மனுக்கள் நிலுவையில் இருக்கும் போதும் சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தது. அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமாக்களை ஏற்றுக்கொண்ட சபாநாயகரின் முடிவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது. சென்னை கட்சித் தாவல் தடைச் சட்டத்தின் கீழ் சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரும் மனுக்கள் நிலுவையில் இருந்தாலும் அவர்கள் சமர்ப்பிக்கும் ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொள்வதா அல்லது நிராகரிப்பதா என்பதை தீர்மானிக்கும் முழு அதிகாரம் சபாநாயகருக்கே உள்ளது என்று தமிழக அரசு திங்களன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தது. 17வது தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே 108 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. திராவிட முன்னேற்றக் கழகம் டிஎம்கே 59 இடங்களையும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏஐடிஎம்கே 47 இடங்களையும் வென்றன. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, விசிக மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் தி.வி.கே. அரசாங்கத்தை அமைத்தார். மே 13 அன்று சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின்போது முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் சுமார் 25 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் டி.வி.கே. அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். வாக்கெடுப்பை தொடர்ந்து கட்சித் தாவல் தடைச் சட்டத்தின் கீழ் சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி அதிமுக கொறடா அக்ரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி சபாநாயகரிடம் மனு தாக்கல் செய்தார். எம்எல்ஏக்கள் டிவிகேவில் இணைந்த பிறகு சபாநாயகர் ராஜினாமாக்களை ஏற்றுக்கொண்டார். இதற்கிடையில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் மற்றும் தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக கட்சியில் இணைந்ததைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தனர். சபாநாயகர் அதே நாளில் அவர்களது ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து இந்த முடிவு அரசிதழில் அறிவிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கையை எதிர்த்து தகுதி நீக்க நடவடிக்கைகள் நிலுவையில் இருந்தபோது ராஜினாமாக்களை ஏற்றுக்கொண்ட சபாநாயகரின் உத்தரவை ரத்து செய்ய கோரி தேசிய மக்கள் சக்தி கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. கட்சித் தாவல் தடை நடவடிக்கைகள் தீர்க்கப்படாமல் இருக்கும் நிலையில் ராஜினாமாக்களை ஏற்றுக்கொள்வது கட்சித் தாவல் தடைச் சட்டத்தின் நோக்கத்தையே பலவீனப்படுத்திவிடும் என்று மனுதாரர் வாதிட்டார். நிலுவையில் உள்ள தகுதி நீக்க நடவடிக்கைகளை தவிர்ப்பதற்காகவே சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் ராஜினாமாவை ஏற்க முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தகுதி நீக்க நடவடிக்கைகள் நிலுவையில் இருக்கும்போது ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொள்வது கட்சித் தாவல் தடைச் சட்டத்தின் வீரியத்தை குறைத்துவிடும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. தொடர்புடைய மனுவுடன் கூடிய ஹெச்.சி. குறிச்சொற்கள் விஷயம். தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராஜகோபாலன் சபாநாயகர் ராஜினாமாக்களை ஏற்றுக்கொண்டது சட்டமன்ற விதிகளுக்கு முரணானது என்று வாதிட்டார். கட்சித் தாவல் தடைச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை கோரி ஏற்கனவே ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டமன்ற விதிகளின்படி சபாநாயகர் ராஜினாமாக்களை ஏற்றுக்கொண்டது தவறானது. எனவே இந்த வழக்கை ஏற்கனவே உள்ள மனுவுடன் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று அவர் சமர்ப்பித்தார். மாநில அரசின் சார்பில் பதிலளித்த அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயண், இதுபோன்ற விஷயங்களில் சபாநாயகருக்கு விருப்புரிமை அதிகாரங்கள் உள்ளன என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். ராஜினாமாக்களை ஏற்கவோ அல்லது நிராகரிக்கவோ சபாநாயகருக்கு விருப்புரிமை அதிகாரம் உள்ளது. தாமாக முன்வந்து சமர்ப்பிக்கப்பட்ட ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் 4 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பது குறித்து விளக்கம் கோரி நோட்டீஸ்களையும் அனுப்பியுள்ளார் என்று நாராயண் தெரிவித்தார். சமர்ப்பிப்புகளை கேட்ட பின்னர் இந்த வழக்கை ஏற்கனவே நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள தொடர்புடைய மனுவுடன் சேர்த்து விசாரிக்க உத்தரவிட்ட நீதிபதி அமர்வு அடுத்தகட்ட விசாரணையை ஜூன் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது.